இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குற்றமில்லாத அந்த மாசற்ற அந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, எபிரேயர் 12:24 சொல்கிறது, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கும் ஆபேல் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையாய் பேசும் இரத்தத்துக்கிட்ட வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. உங்களை சுற்றி தீமையின் மண்டலம் அல்ல, நன்மையின் மண்டலம் இருக்குது. காரணம், இயேசு இரத்தம் உங்கள் மேல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்மை நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக லூக்கா 24:50 சொல்கிறது, அவர் தம் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்தார். 2 கைகளை உயர்த்தி மனதார ஆஸ்வதிக்கிற அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத, கவலை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் கர்த்தரின் ஆசீர்வாதம். பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் கடந்து சென்றபடினாலே, ஊழியம் செய்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். உங்களுடைய பாத்திரமும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். 3 தடவை சொல்லுமா, நான் இயேசுவின் இரத்தம் என் மேல் இருக்கிறது, இயேசுவின் விலைக்கிரயத்தினால நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். என் மேலே ஆவியானவர் நிறைவாக இருக்கிறார், என் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் குடும்பம் செழிக்கும். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் 2 காரியம் தேவை. ஐஸ்வர்யம் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், ஐஸ்வர்யம் இருந்து ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இல்லாவிட்டால் அந்த ஐஸ்வர்யத்தை அவன் அனுபவிக்க முடியாது. ஐஸ்வர்யம் இருந்து ஒரு மனிதனுக்கு வியாதி இருக்குமானால் அந்த ஐஸ்வர்யத்தை அவன் அனுபவிக்க முடியாது. அப்போ ஐஸ்வர்யத்துடைய 2 சிறகுகள் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று மகிழ்ச்சி, 2வது சுகம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது மகிழ்ச்சியும் கொடுக்கிறார், சுகத்தையும் கொடுக்கிறார். இந்த மகிழ்ச்சியும் இந்த சுகமும் தான் இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் மில்லியனர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை. கொஞ்சம் வால்யூம் கூட்டிடுங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களோட வாழ்க்கையில் என்ன கிடையாது, சுகம் இல்லை. ஆனால் இந்த நாளிலே நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்போ அந்த ஐஸ்வர்யம்லாம் எப்படி, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஐஸ்வர்யம் எப்படி வேலை செய்தது என்றெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரை நம்ம பேசினோம். இந்த நாளிலே ஐஸ்வர்யத்தோடு சுகத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பது தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 8, 9, 10, 11, 12 மற்றும் 21 வசனங்களை பார்க்கும்போது இந்த 3 காரியமும் அடங்கியிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் ஏதேன் என்ற தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அந்த ஏதேனிலே வைத்தார். நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டு வாங்க. தேவன் மனிதனை உண்டாக்கி மகிழ்ச்சியிலே வைத்தார். முதலாவது தேவன் எதை கொடுக்குறாரு, மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். டிலைட், ஆனந்தத்திலே மனிதனை வைத்தார். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நம்மையும் கூட பிதாவாகி தேவன் இருளின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனாகிய அவருடைய ராஜ்யம் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை பார்க்கும்போது தாம் உருவாக்கின மனுஷன் மகிழ்ச்சியில் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். மகிழ்ச்சி மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தோட்டத்தில் ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகளாய் உண்டானது. அந்த முதலாவது ஆற்றுக்கு என்ன பெயர் உண்டு, பைசோன். பைசோன் என்றால் ஓவர்ஃப்ளோவிங் அண்டு இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளைந்தது. தேவன் மகிழ்ச்சி கொடுக்குறாரு. அடுத்தது எதை கொடுக்குறாரு,
பொன் ஐஸ்வர்யத்தை தருகிறார். பிரைஸ்லா, ஐஸ்வர்யத்தை தருகிறார். இந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளைந்தது. அது ஆவிலா தேசம் எங்கும் சுற்றி திரிந்தது. ஆவிலா தேசம் என்றால் அது ஒரு சேரி சகரமான ஒரு தேசம், மண் நிறைந்த தேசம். ஆனால் அந்த நதி பாயும் போது உள்ளிருந்து இருக்கிற பொண்ணெல்லாம் வெளியே வந்துச்சு. பிரேசலா, நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். 21 பார்த்தீங்கன்னா, தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்தார், அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அல்லேலூயா. வலி இல்லை, ரத்தம் இல்லை, ஆனால் தேவன் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. சுகத்தை எப்படி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நீங்கள் விரும்பணும், ஆண்டவர் இப்படியாக என் வாழ்க்கையில் சுகத்தை என் சரீரத்தில் கொடுப்பீர் ஆண்டவரே. என் சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் நீர் குணமாக்க வல்லவர். ஏன்னா அந்த சரீரத்தை உண்டாக்கினவர் அவர் தான். பிரேஸ்லா பாருங்க, அந்த இடத்தை சதையினால் என்ன செஞ்சாரா, அடைத்தார். அந்த இடத்துல வலி இல்லை, வேதனை இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், மகிழ்ச்சியும் கொடுப்பார், சுகத்தையும் கொடுப்பார். இந்த 3 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 இந்த 4 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு காரியம் ஏனோக்கை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 65 வயதாக இருக்கும்போது அவன் 300 ஆண்டு தேவனோடு வாழ்ந்து பிள்ளைகள் என்ன செஞ்சானா, பெற்றெடுத்தான். எத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கான்? மொத்தம் 365 ஆண்டுகளில் 3 காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று, அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்துச்சுங்க. பிரைஸ்லா, பிள்ளைகள் தேவன் நம்ம கொடுக்குற மகிழ்ச்சிங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவனோட வாழ்க்கையில் குறைவு இல்லை. 300 ஆண்டு தேவனோடு நடக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஃபைனான்ஸில், ஐஸ்வர்யத்தில் எந்த ப்ராப்ளமும் அவனுக்கு இல்லை. அதுவும் இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன், அவனுக்கு சரீரத்தில் வியாதி இல்லை. ஹல்லேலூயா. 365 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் தேவனோடு ஐக்கியப்படுறான். அப்படியே தேவனோடு பேசிட்டே போயிட்டான். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சரீரத்திலே ஆண்டுடைய வருகை வர, நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பூர்ணமாகும் வரை நாம் சுகமாக இருக்கலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ்லா. அப்போது தேவனுடைய ஐஸ்வர்யமும் தேவனுடைய மகிழ்ச்சியும் தேவனுடைய சுகமும் எங்கே வைத்திருக்கார் என்றால், பைபிளை தூக்கி சொல்லுங்க, வார்த்தையில் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் தான் மகிழ்ச்சி இருக்குது, இந்த வார்த்தையில் தான் ஐஸ்வர்யம் இருக்குது, இந்த வார்த்தையில் தான் உங்களுக்கு சுகம் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இதை சொல்லும்போது நம்முடைய மனதில் நீங்கள் மகிழ்ச்சி முதலாவது வராவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வராது. ஹல்லேலூயா. உங்கள் மனதில் ஐஸ்வர்யம் வராவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உங்கள் மனதில் நீங்கள் சுகத்தை பார்க்காவிட்டால் உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகத்தை அனுபவிக்க முடியாது. அப்போது முதல்ல எங்கே வரணும்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் உன் மனதிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத போல வேத வசனத்தின்படி உங்களை பார்க்கணும். நான் இப்போ சொல்ல நம்மளாம் இணைந்து என்ன பார்க்கணும்? ஆண்டவரே, ஆதாமை ஏதேன் என்ற மகிழ்ச்சியில் வைத்தீரே, என்னையும் நீங்கள் வைத்ததுக்காக உமக்கு நன்றி. உங்கள் மகிழ்ச்சி எங்கே கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு இப்போ துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், புலம்பல் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மாற்ற முடியும். எதை வைத்து தான் மனதை மாற்ற முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. பிரைஸ்லா. இப்போ பாருங்க, அதுக்கடுத்து ஒரு மனிதனை ஆண்டவர் காட்டுறார். நோவா வாழ்ந்த நாட்கள் 950 ஆண்டு. ஹல்லேலூயா. 1000 ஆண்டுக்கு 50 வருஷம் கம்மி. பிரைஸ்லா. பாருங்க, இந்த நோவாவின் வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது. 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உலகம் எங்கும் பாவத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த நோவாவுக்கு கிடைச்ச கிருபை அவன் குடும்பத்தை காத்து கொண்டது. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் ஏற்கனவே சொன்ன, அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். காரணம், மிகப்பெரிய ஒரு பேழையை உருவாக்கக்கூடிய ஃபைனான்ஸ் யார் கையில் இருந்துச்சு? நோவா கையில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேத்துக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு
வேத வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பேழையில் ஒரு ஆண்டு வாழ்கிறான். அந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேழை கிளம்பும் போது முழு உலகமும் புலம்பலும் கண்ணீரும் மரண சத்தமும் கேட்குது. பிரைஸ்லா. ஆனால் அந்த பேழைக்குள் இருக்கிற நோவாவும் அவன் குடும்பமும் அவனோடு இருக்கிற ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ கிருபையை பெற்ற நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். உலகத்தில் நம்ம பொருளாதாரத்தில் குறைவுகள் ஏற்படலாம், உலகத்தில் வியாதிகள் ஏற்படலாம், ஆனால் நீங்கள் நானும் கிறிஸ்து என்ற பேழைக்குள் இருக்கிறோம். பிரைஸ்லா. இப்போ அந்த பேழை கிளம்பி போயிட்டு இருக்குது. 1 year ஆக போது. நோவா அப்படியே யோசிக்கிறான். சில நேரங்கள் அவனுடைய மனதில் கலக்கம் இருக்குது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனோடு நீங்கள் நடந்து கொண்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சிக்கு எதிராக சில துக்கமும் கலக்கமும் வரலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8:1 தேவன் நோவாவை நினைத்தருளினார். அல்லேலூயா. அங்கே ஒரு காற்றை என்ன செய்தார்? வீச பண்ணினார். அந்த காற்று அவன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கலக்கத்தையும் அந்த பயத்தையும் திகிலையும் மாற்றினது. பிரைஸ்லாம். வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 8:13 பார்த்தீங்கன்னா கடைசி பார்க்கும்போது 601வது வயதிலே பேழை அராத் மலையில் தங்கிட்டு. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை ஒரு புதிய துவக்கத்தோடு தேவன் அவனை அழைக்கிறார். பிரைஸ்லா. அல்லேலூயா. 1 year அவனுடைய வயது அந்த பேழையிருந்து வெளியே வரும்போது அவனுக்கு 601. பிரைஸ்லா. பாருங்கள், அதுக்கு பிற்பாடு 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 9வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நோவாவின் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக சுகமாக அவன் அனுபவித்தான் என்பதை நம்ம வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. பிரைஸ்ல வாசிங்க. மைக் கொடுத்துருங்க. வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். 350 வருஷம் உயிரோடு இருந்தார். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். பாருங்கள், மொத்தம் 350 வருஷம் உயிரோடு இருந்தான். எப்போ? ஜலப்பிரயத்துக்கு பின்பு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜலப்பிரயத்துக்கு பின்பு முழு உலகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் சுகத்தையும் அவன் அனுபவித்தான். பிரைஸ்லா. அல்லேலூயா. பாருங்க, 350 ஆண்டு அவன் முழு குடும்பமும் இந்த உலகத்தை அனுபவித்தது. மொத்த நாட்கள் அவனுக்கு 900. அப்போ நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? அற்ப ஆயுசனை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன், மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், சுகம், நீடித்த நாட்கள். ஆண்டவரே, நோவாவை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு 50 வருடம் கம்மியாக இந்த உலகத்தை அப்படியே அனுபவிக்கிறான். உலகத்தை அனுபவித்தது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறான், ஐஸ்வர்யத்தோடு அனுபவிக்கிறான், சுகமாக அனுபவிக்கிறான். பிரைஸ்லா. அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர், என்னுடைய நாட்கள், இந்த நாட்கள் முதல் என் வாழ்க்கையில் இந்த 3 நான் அனுபவிப்பேன். என் மனதை என்ன செய்கிறேன்? மாற்றுகிறேன். அதுக்கடுத்து ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் நடந்திருக்குது. ஆபிரகாமை 12:2 ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை பெருமைப்படுத்துவேன்னு. பாருங்கள், அப்போ அங்கே அவனுக்கு போன வாரம் சொன்னேன், பஞ்சம் ஏற்பட்டது. நெருக்கத்தில் தான் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். பாடுகள் நடுவில் தான் அவர்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் சோர்ந்து போகாதருங்க. பிரேஸ்லா. பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் நேரத்தில் அவன் எகிப்துக்கு போகிறான். ஆனால் மனிதனுடைய தயவு பாருங்கள், நீதிமானுக்காக துன்மார்க்கர்கள் என்ன செய்திருக்காங்க? சேர்த்து வைத்திருக்கிறாங்க என்று போன வாரம் சொன்னேன். பிரேஸ்லா. இப்போ பார்வோனுடைய ஐஸ்வர்யம் அந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறது? கைமாறுகிறது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? துன்மார்க்கனுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு தெரியுங்களா? பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை யாராவது மைக்கில் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தை கடைசி வசனம் பாருங்கள். நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார், துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவன் தமது பார்வைக்கு
நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. நல்லவன் யார்? நீங்களும் நானும் தான். இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் தான் நீதிமான், நல்லவன். அல்லேலூயா. நல்லவனுக்கு என்ன செய்கிறாராம்? அறிவையும் ஞானத்தையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அதுக்கடுத்து பாருங்க, பாவம் செய்கிறவனுக்கு தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சொத்துக்களை குவித்து வைக்கும் தொல்லைகளை அவர் நியமித்திருக்கிறார். இல்லையா? பிரைஸ் தி லார்ட். புரிந்தவர்கள் ஆமென். பாருங்க, அவனுக்கு ஒரு தொல்லையை நியமித்திருக்காரா. என்ன தொல்லைனா, நீ இரவும் பகலும் வேலை பாரு. நீதிமானுடைய ஆஸ்தி, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஒரு தொல்லையை வைத்திருக்கார். நீ நல்லா சேர்த்து வை, டெபாசிட் பண்ணி வை. என் பையன் வருவான், என் பிள்ளைங்க வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இங்கே பார்வோன் கிட்ட இருந்த ஐஸ்வர்யம் ஆபிரகாம் கிட்ட கைமாறுகிறது. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துக்கம் இருந்துச்சுங்க. அவனுடைய வாழ்க்கை என்ன துக்கம்னா, அவனுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒரு துக்கம் இருந்துச்சு. ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை கொடுத்தார். பிரேசா ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சியை ஆண்டவர் வாழ்க்கையில் பிரவேசிக்க பண்ணார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஆதியாகமம் 13:2 சொல்லப்பட்டிருக்குது, அவன் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாய் மாறினான். அவனுடைய ஆஸ்தி அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 24:1, அவன் முதிர் வயதான போது கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் என்ன செய்து வந்தாரா? ஆசீர்வதித்தார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 24:35 சொல்லுகிறது, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், அவருக்கு கர்த்தர் ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது ரெண்டையும் சேர்த்து கொடுப்பார். ஒன்று மகிழ்ச்சி, இரண்டாவது சுகம். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி சுகமும் இருந்தால் தாங்க நீங்கள் அனுபவிக்க முடியும். வயிற்றில் பிரச்சனையோடு இருக்கும்போது பிரியாணி சாப்பிட உங்களால் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. 10 தடவை போயிட்டு வந்திருக்குது, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க சுகம் தேவை. அல்லேலூயா. அதுபோல் மகிழ்ச்சி தேவை. அப்போ தேவன் பாருங்கள், இந்த ஆபிரகாம் பாருங்கள், இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஏன் நம்ம பார்க்குறோன்னா, நம்முடைய மனதிலே முதலாவது ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்து மூலமாக தான் நம்ம மனதை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தான் நீங்கள் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கின்றீர்கள். அதுக்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்துக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், ஈசாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்தார். ஸோ ஒரு தடவை அவன் யுத்தத்துக்கு போகிறான். அந்த யுத்தத்தில் ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனோட வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை திரும்ப பெற்றுக்கொள்ள, ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கிறான், திரும்ப பெற்றுக்கொள்கிறான், மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த தேசத்து ராஜா வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார்கள், அங்கே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் தனக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் தான் பிள்ளையாக ஈசாக்கு கொடுக்கும்போது அவன் மகிழ்ச்சியை உணர்கிறான். வேத வசனம் சொல்கிறது, கலாத்தியர் 3:9 வாசிக்க வேண்டாம் சொல்கிறேன். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுடைய ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்மளாம் யார்? விசுவாச மார்க்கத்தார். அது மாத்திரமில்லை, கலாத்தியரில் அந்த 3 கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனுடைய சந்ததியாக இருக்கின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அப்போ ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னியும் கொடுத்த கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையில் வேத வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுத்தீர், ஐஸ்வர்யத்தை கொடுத்தீர், சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே நட்சத்திரங்கள் போல மணலத்தனையான சந்ததியை பிறக்க வைத்தார். அல்லேலூயா. சாரால் கற்பம் செத்து போயிட்டு, ஆனாலும் பாருங்க, அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்களா, சரீரத்திலே ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுத்தார்.
அவங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாலிபம் என்ன செஞ்சிச்சு? திரும்பியது. கர்த்தர் காத்திருக்கிற புது பலன் அடைந்து கலைக போல பாருங்க. இதை பாருங்க, சுகத்தை கொடுக்குறாரு ஆண்டவர், மகிழ்ச்சியை கொடுக்குறாரு ஆபிரகாம் வாழ்க்கையில், ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் அவன் சுகத்தை அனுபவித்தது மாத்திரமில்லை, ஆபிரகாம் யாருக்கு சுகத்துக்காக ஜெபிக்கிறானோ அவனையும் குணமாக்குறார். ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனம் சொல்கிறது, அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்கையும் அவன் குடும்பத்தையும் அவன் மனைவியும் வேலைக்காரர்களையும் குணமாக்கி, முதலாவது வேத வசனம் குணமாக்கி என்ற ஒரு வார்த்தை முதலாவது ஒரு தடவை ஆண்டவர் எங்கே பதிய வைக்கிறாருன்னா ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போதும் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் சுகம் உண்டாகும். பிரேஸ்லா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? குணமாக்கும். வியாதிஸ்தர் கைகள் வையுங்கள், அப்பொழுது என்ன செய்வார்கள்? சுகமடைவார்கள். ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கும். ஆபிரகாம் ஜெபித்த போது கர்த்தர் அங்கே சுகத்தை கட்டளையிட்டார். ஆபிரகாமுடைய சரீரத்திலையும் சுகம், சாராளுடைய சரீரத்திலையும் சுகம். ஆபிரகாமின் மூலமாக இந்த சுகமாக்குற வல்லமை வெளிப்பட்டது. நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். பாருங்க, அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் வாழ்ந்த நாட்கள் 175 வருஷம். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நர வயதிலையும் முதிர்ந்த பூர்ண ஆயுசு. அல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முடிவு! நல்ல நல்ல முதிர்ந்த பூர்ண. அந்த 175 ஆண்டுகளும் அவன் ஐஸ்வர்யத்தை அனுபவித்தான், மகிழ்ச்சியை அனுபவித்தான், சுகத்தை அனுபவித்தான். டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம்? அல்லேலூயா. நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் நம்பணும். உங்களுடைய ஆயுசு நாட்களோட முடிவை நீங்கள் நம்பணும். பூர்ண நல்ல ஆயுசு நாட்களை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்கிறேன், மகிழ்ச்சியை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு, அவனுடைய மகனுடைய வாழ்க்கை. ஈசாக்கு என்றாலே புன்னகை. அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவன் பாருங்க, மிகப்பெரிய சீமான் வீட்டில் பிறக்கிறான். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு வளரும்போது என்ன சொல்லுவாங்க? எஜமானுடைய மகன். அல்லேலூயா. அவன் ஓடி விளையாண்டு கொண்டிருக்கும் போது அவனை சுற்றி பாதுகாப்புக்கு எத்தனை பேர் நின்றுப்பார்? அல்லேலூயா. ஏற்கனவே அவனுக்கு 317 பேர் குடும்பங்கள் சூழ்ந்திருக்குது. எஜமானுடைய மகன், எஜமானுடைய மகன், எஜமானுடைய மகன். அவன் வளரும்போது, அப்படியே வளர்ந்த போது தான் அவன் உணர்ந்திருப்பான், என் குடும்பம் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தின் குடும்பம். பிரைஸ்லா. நான் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தின் குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா தேவன் எனக்கு சொன்ன பேர் இட்டிருக்கிறார்கள். அந்த பேர் என்ன? ஈசாக்கு என்ற புன்னகை. அவனுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும் தெரியுங்களா? அவனுடைய பாருங்க, இன்றைக்கி வேத வசனம் சொல்லுது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். நாமும் பார்த்தீங்கன்னா விசுவாச மார்க்கத்தை நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நாமும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாமா? கலாத்தியர் 4:28. நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ்லா. அப்ப நீங்க யாருடைய வீட்டில் பிறந்திருக்கின்றீர்கள்? ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? சீமான். சொல்லுங்க, நான் பணக்கார வீட்டில் நான் பிறந்திருக்கிறேன். நான் நடந்தாலும் எனக்கு மரியாதை, நான் உட்கார்ந்தாலும் மரியாதை, தூங்கினாலும் மரியாதை. நான் வளர 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 எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எஜமானுடைய மகன், எஜமானுடைய மகன், சீமானுடைய மகன், சீமானுடைய மகன். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் அப்படியே மகிழ்ச்சியினால் பூரித்திருப்பான். ஈசாக்குடைய வாழ்க்கையை நான் கற்பனை பண்ணி பாருங்க. ஆவியானவர் அப்படியே காட்டுறாரு. ஈசாக்குன்னு சும்மா சாதாரண இல்லைப்பா, மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன். அல்லேலூயா. அவனுக்கு அவ்வளோ மாதிரி, அவனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவ்வளவு தங்கங்களை எடுத்துக்கிட்டு போகிறார் எலியேசர். பிரேஸ்லா.
பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம், அந்த துக்கத்தையும் ஆண்டவர் அந்த தாய்க்காய் கொண்டிருந்த துக்கத்தை என்ன செஞ்சாராம், ஈசாக்கு வாழ்க்கையில் நீக்கினார். அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்தில் அவன் விசுவாசமாக விதைக்கிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும் போது, அந்த பஞ்சத்தில் ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்தான். நாம் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். நாமும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைவேன். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கெல்லாம் தோன்றான்னா வெற்றி கிடைக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. இதை ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கே குளித்தோன்னா அவனுடைய வேலைக்காரங்க எங்கே போய் தன்னா தண்ணீரே கண்டோம். அல்லேலூயா. அவன் வாக்குவாதத்துக்கு வராங்க. அவன் விட்டுரு. ஏன்னா அவனுக்கு தெரியும், எனக்கு ரெகபோத்து உண்டு. பிரேசலா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறேன். என் தகப்பனார் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிரேசலா, நான் அப்படிப்பட்ட சந்ததியிலேருந்து வந்திருக்கிறேன். அதனால தான் விட சொல்லிட்டேன். வாக்குவாதத்துக்கு அவன் போகலை, அவன் விட்டுட்டான். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுக்கடுத்து ஈசாக்கு கூட அந்த அபிமெலேக்கு அந்த ராஜா உடன்படிக்கை பண்ணி வருகிறான். அப்போது அவன் மகிழ்ச்சி பெற்றிருப்பான். ஒரு தேசத்தின் ராஜாவே என்ன செய்யறான், இவன் தயவை காண்கிறான். அது மட்டும் இல்லைங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள இந்த சுகமாக்கக்கூடிய வல்லமை ஈசாக்குள்ளேயும் இருந்தது. பிரேசலா. ஈசாக்குடைய வாழ்க்கையில அவனும் சுகத்தை அனுபவித்து அவன் ஜெபித்த போது சுகமாக்குற வல்லமை வெளிப்பட்டது. பிரேசலா. நீங்கள் வளர்க்கிறத உயர்த்தி நம்ம பேசுவோம். இயேசுவின் நாமத்தினால நானும் சுகமாக இருப்பேன். நான் யாருக்காக ஜெபிக்கின்றேனோ, சுகவீனத்தில் இருக்கிறவங்க, வியாதி இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அவங்களும் என் மூலமாக சுகம் அடைவார்கள். கரங்களை தட்டி பிரேசலா. பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவன் பேரே ஒரு புன்னகை தான். புன்னகை மன்னன். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஏற்கனவே பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா சூப்பராக முடியுது. பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 28வது வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது ஆதியாகமம் 35ல் 28வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் 180 ஆண்டுகள் அவன் வாழ்ந்திருக்கிறான். ஈசாக்கு பாருங்கள், வாசிக்கலாமா? ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுஸ் உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து. அல்லேலூயா. எத்தனை ஆண்டு வாழ்ந்தான்? 180 ஆண்டு அவன் மகிழ்ச்சியை அனுபவித்தான், ஐஸ்வர்யத்தை அனுபவித்தான், கனத்தை அனுபவித்தான், சுகத்தை அனுபவித்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம அவனுடைய மகன் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போது, யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் அவன் 2 பரிவாரங்களுடையவனாக அவன் மாறினான். அவனுடைய எண்ணத்தை அவன் மாற்றின போது பலமுள்ளதெல்லாம் லாபான் கிட்ட இருக்கிற அந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் யார் கையில் கொடுத்துட்டாரு? யாக்கோபு கையில். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் பாருங்க 20 ஆண்டுகள் உழைத்து பார்த்தான். அவனுக்கு உழைப்பினால ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அவன் எண்ணங்களை அவன் மாற்றினான். தேவனுடைய வார்த்தை மூலமாக எண்ணங்களை மாற்றின போது லாபான் கிட்ட இருந்த சொத்தை ஐஸ்வர்யத்தை எல்லாம் அப்படியே தூக்கி கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போது ஐஸ்வர்யம் யாக்கோபு கிட்ட வரும்போது அவன் மகிழ்ச்சியினால், ஆண்டவரே, நான் கடினமாய் உழைத்து பார்த்து எனக்கு கிடைக்காத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்த போது, என் எண்ணங்களை நான் மாற்றின போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டா அனுபவம். அவன் 145 வருஷம் உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய எத்தனையோ பிள்ளைகள் அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனால் யோசேப்பு தான் அவனை மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. யோசேப்பு மேலே இவனை அன்பு வைத்தான். பாருங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற ஒரு நற்செய்தி அவனுடைய ஆவியை, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கத்தை, கஷ்டத்தை பாட மாற்றிவிட்டது. அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மகிழ்ச்சியும் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 32:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் 33ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது.
நான் கோலும் கையுமாய் போனேன், தேவன் என்னை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார்னு. ஹல்லேலூயா. இதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் நடந்திருக்குது. ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது, நோவா வாழ்க்கையில் நடந்தது, ஆதாம் வாழ்க்கையிலையும் நடந்தது, அதுக்கடுத்து ஈசாக்கு வாழ்க்கையில் நடந்தது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள். யோசேப்பு அவங்க அப்பா கூட இருக்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் அவனுக்கு பல வர்ண அங்கிகளை அவங்க தகப்பனாக கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் தகப்பனாரால் அதிகமாக நேசிக்கப்பட்டவனாக யோசேப்பு இருந்தான். இப்போ யோசேப்புக்கு மட்டும் ஒரு சூப்பர் ட்ரெஸ் கிடைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அது மகிழ்ச்சியை கொடுத்தது. அல்லேலூயா. பிரைஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். நம்ம சஞ்சலத்தை எல்லாம் என்ன செய்வார்? நீக்கி போடுவார். நம்முடைய மனதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். இப்போ மகிழ்ச்சியை எங்கே கொண்டு வரணும்? வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை, ஆனால் உங்கள் மனதில் கொண்டு வாங்க. உங்கள் மனதில் என்ன செய்யுங்க? ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. இந்த பிரச்சனை நீங்கி நான் சந்தோஷமாக இருக்கிறதாக நீங்கள் பார்க்கணும். பிரைஸ்லா. இப்போ நீங்கள் வறுமையில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், பற்றாக்குறையில் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும். ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தார். பைசம் என்ற நதியை ஏதெனிலே ஆண்டவர் உண்டாக்கினார். சுகத்தை நீங்கள் உங்கள் மனதிலே பார்க்க வேண்டும். இந்த 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 யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பாடுகள் பிரச்சனைகள் வழியாக தான் போகிறான், ஆனாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. பிரேஸ்லாம். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தான் நம்ம இந்த நாளில் யோசேப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் நம்ம ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை தியானித்தோம். இந்த நாளில் யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியமும் சம்பவித்தது. அவன் ஜெயிலில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு குட் நியூஸ் வருது. பார்வோனால் அழைக்கப்படுகிறான். அவனுடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு பார்வோன் கிட்ட வரான். பார்வோன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுக்கு அவன் வெளிச்சத்தை என்ன செய்கிறான்? விளக்கத்தை கொடுக்குறான். அதை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் ஒரு மைக்கில் இருந்தால் வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 17லேருந்து வாசிங்கள். மைக்கில் வாசித்தீங்கன்னா அது உள்ள நம்ம ரெக்கார்டில் பண்ணிட்டு இருக்கோம். அவைகளின் பின் பாருங்கள், இங்கே ஒரு சொப்பனம் காண்கிறான். இந்த சொப்பனத்துடைய விளக்கம் யோசேப்பு சொல்ல போகிறான். நான் இப்போ சொப்பனத்தை மட்டும் சொல்ல, நமக்கு தெரியும். பாருங்கள், 7 பசுக்கள் வருகிறது. அந்த பசுக்கள் கொழுமையாக இருக்குது, செழிப்பாக குழு குழுன்னு இருக்குது. பிரேசலா. ஆனால் அடுத்த ஒரு 7 பசு வருது. இந்த பசுவை பார்த்தா அவ்வளவு ஒல்லியாக வட்டலும் கொத்தளமாக இருக்குது. ஆனால் இப்போ எளிமையாக ரொம்ப வறுமையில் இருக்கிற இந்த பசுக்கள் 7 பசுக்கள் பசுமையும் செழிப்பாக இருக்கிற 7 பசுக்களை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டும் வயிற்றை பார்த்தா ஒன்றுமே பழைய மாதிரியே தான் தெரியுது. நல்லா புரிஞ்சு. இப்போ தான் ஒரு செய்தியோடைய முக்கியத்துவம் சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சுகம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இந்த கனவின் படி என்னென்னா, அந்த கனவின் படி என்ன அர்த்தம்னா, 7 வருஷம் பரிபூர்ண ஆண்டு, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் ஆண்டு. இந்த பஞ்சம் உண்டாகிற அந்த 7 ஆண்டு என்ன ஆகும்னா, எகிப்தில் இருக்கிற அந்த பரிபூர்ணமுள்ள அந்த 7 ஆண்டுகளை ஒன்றில்லாமாக்கிவிடும். இதுதான் கனவுடைய அர்த்தம். அவ்வளோதான். பிரேஸ்லா. 7 கதிர்கள் அதே மாதிரி தான். இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது கனவு படி என்னென்னா, எகிப்து தேசம் பஞ்சத்துக்குள்ளே போகணும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையும் கூட இன்றைக்கி வியாதி, வறுமை, கடன், துக்கம், இதுதான் நம்முடைய ரியாலிட்டி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் மாற்றலாம். பிரேஸ்லா. இதை நீங்கள் மாற்றலாம். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கவலைகளை, உங்கள் வியாதியை, உங்கள் சோர்வுகளை, உங்களுடைய கடனை நீங்கள் மாற்றலாம். எங்கே மாற்றலாம் என்றால், மனதிலே முதலாவது மாற்ற வேண்டும். பிரைஸ்லா. இப்போ என்ன நடக்குது என்றால், இந்த 7 ஆண்டு பரிபூர்ணமுள்ள ஆண்டு. இந்த 7 ஆண்டுக்கு இவன் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். நல்ல ஒரு நாணமுள்ள ஒரு மனிதனை என்ன செய்யணும்? எகிப்தில் வைக்க வேண்டும். இந்த 7 ஆண்டுகள் விளைச்சலில் வருகிறதை 1/5 கவர்மெண்ட்டுக்கு நினைஞ்சிடணும், கொடுத்துடணும்.
பிரைஸ்லாம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான் அந்த எகிப்து தேசம் முழுவதும் அங்கங்கே விளைகின்ற விளைச்சலை அந்தந்த ஊரில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தானிய கிடங்கு இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள். பிரைஸ்லாம். யோசேப்புக்கு கொடுத்த ஐடியா தான் உலகம் முழுதும் என்ன செய்கிறது பின்பற்றி. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் மூடைகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ட்ரெயின்லேயும் ராணிலையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் நம்ம ராஜபுரத்தில் நீங்கள் இங்கேருந்து போகும்போது வெளியே சீல்புத்து போகிற வெளியில் பார்த்தீங்கன்னா தானிய கிடங்கு பார்க்கலாம். இது யோசேப்பு சொல்கிறான், இப்போது விளைச்சலான அந்த வருஷத்தில் இருக்கிற விளைச்சலை 1/5 என்ன செஞ்சிடணும், பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கும் போது அங்கே மிகுந்த பெரிய விளைச்சல் உண்டாகிறது. உடனே பார்வோன் பார்க்குறான், இவ்வளோ நாணம் உள்ள ஒன்னே தவிர வேறு யாரும் இல்லை என்று யோசேப்பு என்ன செய்கிறான், அதிகாரியாக மாற்றுகிறான். இப்போ பாருங்க, வறுமையை, வியாதியை, துக்கத்தை மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வசனங்களை, ஐஸ்வர்யமான வசனங்களை, சுகத்தை குறித்த வசனங்களை, நான் இப்போ தான் ஒரு வெளிப்பாடை சொல்லிட்டு இருக்கிறேன், இதை நம் மனதிலே தாராளம் ஏராளமாக விதைக்கணும். பிரைஸ்லாம். பாருங்கள், வறுமையை நீக்க வேண்டும் என்றால் பரிபூர்ணம் ஆண்டு ஆகிய அந்த 7 ஆண்டில் உண்டாகிற விளைச்சல் தான் அந்த 7 ஆண்டுக்கு வறுமையை மேற்கொண்டது. பிரைஸ்லாம். ஆனால் இங்கே யோசேப்பு ஒரு மனிதன் வராவிட்டால் 7 ஆண்டு பஞ்சத்தில் எகிப்து இணைஞ்சிருக்கும், அழிந்திருக்கும். பிரைஸ்லாம். நமக்கு ஒரு நல்ல யோசேப்பு, அவர் தான் கிறிஸ்து. பிரைஸ்லாம். அவர் நமக்கு 8000 வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம எடுக்கணும், இது நம்முடைய வேலை, நாம் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த யோசேப்பு அந்த தானிய கிடங்கில் அவன் சேர்த்து வைத்தது எப்படி எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கார் பாருங்கள். 41வது அதிகாரத்தில் 46வது வசனம் முதல் பாருங்க, 48 பார்க்கலாம். அவ்வேறு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய், அது அளவுக்கு. இதுதாங்க ரகசியம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்படி அளவுக்கு அடங்கான தானியம் எங்கே இருக்க தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையில். இல்லை, பைபிள் தூக்கி சொல்லுங்கள், இந்த வார்த்தையில் 8000 விதைகள் இருக்குது. மகிழ்ச்சியை குறித்த விதை, ஐஸ்வர்யத்தை குறித்த விதை, வெற்றியை குறித்த விதை, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து விதைகள் இருக்குது. விளைச்சல் இங்கே இருக்குது. பிரைஸ்லாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற பஞ்சத்தை, வரப்போகிற வியாதியை, வரப்போகிற கடனை, வரப்போகிற நஷ்டத்தை எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுதே யோசேப்பை போல் நீங்கள் ஆயத்தமாய் உங்கள் மனதிலே ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் திகிலுக்கு தூரமாவீர்கள், பயம் இல்லாதிருப்பீர்கள். பயம் வருவதற்கு முன்னாடி இந்த வசனம் உங்கள் மனதில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பிரைஸ்லாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்கே பிரச்சனை நடக்குது தெரியுமா, நம்ம மனதில் தாங்க பிரச்சனை. மனதில் தான் சொல்கிறான், நீ துக்கமாக இருக்கிற, உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, நீ கண்ணீர் தான். மனதெல்லாம் சொல்கிறான், நீ வறுமை, நீ செய்வதெல்லாம் ஒன்றும் வாய்க்காது. மனதெல்லாம் சொல்கிறான், நீ இந்த வியாதி வந்துச்சு, இந்த வியாதிலாம் நீ இணைஞ்சிருவ, அழிஞ்சிருவ. பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ யோசேப்பு சொன்ன அந்த ஐடியா பரிபூர்ண வருஷம், பஞ்சத்தை உண்டாக்குற வருஷத்தை மேற்கொண்டு விட்டது. பிரைஸ்லாம். நீங்கள் நானும் சுகத்தை குறித்தும் மகிழ்ச்சியை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்துக்கிற வேத வசனங்கள் நம்ம மனதில் வைப்போமானா, நம்ம மனதில் ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, துக்கம், கவலை, மனசோர்வு, இது எல்லாத்தையும் மேற்கொள்ளும். பிரைஸ்லாம். நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதியை அது என்ன செய்யும், மேற்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனை அது என்ன செய்யும், மேற்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் அவன் சொன்ன உடனே அவனுக்கு எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் வருது பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 41, 42, 43 வசனங்களை வாசிக்கும் போது அவன் அந்த தேசத்துக்கு அவனை ஒரு அதிகாரியாக என்ன செஞ்சு விட்டார், பார்வோன் நிறுத்தி விட்டான்.
இப்போ அவன் அதிகாரி என்று அவன் டிக்ளேர் பண்ணும்போது யோசேப்போட வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் பாருங்க. பிரைஸ்லாம் கீழே 42 வாசிக்கலாமா? பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே. அல்லேலூயா. இவன் சேர்த்து வச்சானா? இப்போ பார்த்தீங்களா, பார்வோனுடைய அந்த ஐஸ்வர்யம் யாருக்கு கை மாறுது? எண்ணங்கள் சரியாக இருக்குமானால், நம்முடைய எண்ணம் மாத்திரம் ஐஸ்வர்யத்தை நோக்கி இருக்குமானால், நம்முடைய எண்ணம் மகிழ்ச்சியை நோக்கி இருக்குமானால், நம்முடைய எண்ணம் சுகத்தை நோக்கி இருக்குமானால் அப்படியே வந்துடுங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் அப்படியே பாருங்க, முதல் நாள் வர ஜெயிலில் இருக்கிறவனுக்கு மோதிரம், அதிகாரம் உள்ள மோதிரம், நல்ல ஒரு செயின் கிடைக்குது. பிரைஸ்லாம் பொன் நல்லது. அல்லேலூயா. பொன் நல்லது. பாருங்க, ஒரு அத்தாரிட்டி. அடுத்து பாருங்க, வாசிக்கலாம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கி. அல்லேலூயா. யாருடைய வாகனம்? யாருடைய கார்? பார்வோனுடைய ரதம். பிரைஸ்லா. கார் கூட அவனுக்கு என்ன செஞ்சிருது? துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீ கட்டாத வீட்டில் நீங்கள் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். இதெல்லாம் நம்ம மனதில் என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். பாருங்க, யோசேப்பு மனதில் ஏற்கனவே ஆயத்தமான அப்படினால தான் நெக்லஸ் போடும்போது ஐயா 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 எனக்கெல்லாம் அந்த செயின் எதுக்கையா அப்படின்னு அவன் என்ன செய்யலை, கேட்கல. நான் ஒரு அடிமையா, என்னை ஊருக்கு மட்டும் விட்டால் போதும் அப்படிலாம் அவன் கேட்கல. அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஏற்கனவே ஆண்டவருக்கு சொப்பனம் கொடுத்துருக்காரு, நான் அந்த தேசத்தை என்ன செய்வேன்? ஆளுகை செய்வேன். பிரைஸ். அங்கிறது கடைசி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா பாருங்க, 45வது வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஹாப்பினஸ்! அவன் வாழ்க்கையில் எவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சிருக்கிறான், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ குற்றங்கள், எல்லா அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கும்படி கர்த்தர் அவனை மகிழ்ச்சியாக்குறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் மகிழ்ச்சியும் சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் சுகத்தையும் சேர்த்து கொடுப்பார். நம்ம ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவருங்க. கை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வரும்போதே எனக்கு மகிழ்ச்சியும் வந்துடும், சுகமும் வந்துடும். அல்லேலூயா. அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பலனை, ஒரு நன்மையை கொடுக்குற நல்ல தகப்பனுங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நல்லா சேர்த்து வை. அல்லேலூயா. நல்லா சேர்த்து வை. பிரைஸ்லா. இப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பண்ட மாற்றத்தை செய்கிறாரு. யாருக்கு பண்ட மாற்றம் செய்கிறாரு? தேவ பிள்ளைகளுக்கு. பிரைஸ்லா. இப்போ பாருங்கள், அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் துக்கம் எப்படிலாம் மாறுகிறது பார்த்தீங்கன்னா 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினா. ஹல்லேலூயா. இந்த காலவேளை ஆண்டவர் சொல்கிறா, நம்முடைய துக்கத்தெல்லாம், நம்முடைய வருத்தத்தெல்லாம், நம்முடைய வேதனையெல்லாம் மறந்து போகும்படி செய்வாருங்க. பிரைஸ்லா. எப்படி மறந்து போகும்படி செய்தார்? அவனுக்கு ஒரு அதிகாரம் வந்தது, அவனுக்கு ஒரு ஆளுகை வந்தது, அவனுடைய சரீரத்தில் மேலே தங்கம் வந்தது. பிரைஸ்லா. கையில் மோதிரம் வந்தது, அவனுக்குன்னு ஒரு ரதம் வந்தது, அவனுக்கு ஒரு குடும்பம் வந்தது. கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தா. இங்கே வேத வசனம் சொல்லுது, என் வருத்தம் யாவும் மறக்கும்படி பண்ணினார். நாமும் கூட வலது கருத்தை உயர்த்திச்சிடும். ஆண்டவரே, நீ எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற தேவன் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பட்ட எல்லா வருத்தங்களையும் வேதனைகளையும் எங்களுக்கு மறக்கும்படி பண்ணுகிற தேவனப்பா. அல்லேலூயா. பிரைஸ்லா. ஆமே. மறக்கும்படி பண்ணுவாருங்க. மறக்கும்படி தேவன் பண்ணினா. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா அவன் யோசேப்பு சொன்னபடியே அடுத்த 7 ஆண்டு மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இப்போ பஞ்சம் வந்த உடனே எல்லா தேசமும் எகிப்தை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போ வேத வசனம் சொல்லுது பாருங்கள், 54வது வசனம். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது, சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று.
ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. பிரைஸ்லா. ஏனென்றால் அவன் விளைச்சலை சேர்த்து வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை வேத வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுகலாம், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுகலாம், அது ஒன்றை அணுகாது. பிரைஸ்லா. எகிப்து தேசத்தில் ஏன் பஞ்சம் இருந்தும் அந்த தேசம் பஞ்சத்தினால் அழியாமல் இருந்தது காரணம் என்னன்னா, முன்கூட்டியே அவன் ஆயத்தம் பண்ணினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முன்கூட்டியே நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆயத்தம் பண்ணி நம்முடைய மனதிலே சுகத்தையும் மனதிலே ஐஸ்வர்யத்தையும் மனதிலே மகிழ்ச்சியும் நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இது அப்படியே நடக்கும். பிரைஸ்லாம். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருப்பாங்க, 56வது வசனம். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடியதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தாங்க. யாருடைய ட்ரெஸரியில் யார் ஆளுகை செய்கிறார்? அல்லேலூயா. யாருடைய பணம் இருக்கிற அந்த இடத்தை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? அடிமையாக வந்த யோசேப்பு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அவனுக்கு ஒரு தொல்லை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான், நீ சேர்த்து வை சேர்த்து வை சேர்த்து வை. என் பிள்ளை வந்து எல்லாத்தையும் என்ன செய்வான்? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவான். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நம்ம கையில் ஆண்டவர் கொடுக்கும்போது ஐஸ்வர்யம் என்பது நோக்கத்தோடு கூடிய ஐஸ்வர்யம் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, அது தேவ ராஜ்யத்துக்காய் பயன்பட வேண்டும். ஐஸ்வர்யத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் கொடுக்கும்போது அந்த ஐஸ்வர்யம் எப்படி பயன்பட்டது தெரியுங்களா? தேவ ராஜ்யத்துக்காக பயன்பட்டதுங்க. பிரைஸ்லாம். பாருங்கள், யாத்ராம் புஸ்தகம் 35வது அதிகாரம். யாத்ராம் புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு ஏன் ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டும், அந்த ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், மற்ற உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் போல் அல்ல. நம்ம கையில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது அது நோக்கத்தோடு கூடிய ஐஸ்வர்யம், அது தேவ ராஜ்யத்துக்காக பயன்படக்கூடிய ஐஸ்வர்யம், சுவிசேஷத்துக்காக பயன்பட வேண்டிய ஐஸ்வர்யம். இஸ்ரவேல் ஜனங்கள் போன வாரம் நான் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமாக ஒரே நாளில் அவங்களோட கையில் என்ன செஞ்சிட்டாரு? வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த வெள்ளியும் பொன்னையும் வாங்கிக்கிட்டு இவங்க எகிப்தை விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சீனாய் மலையில் மோசேக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரம். பிரேஸ்லாம். ஆசரிப்பு கூடாரம்னா சபை. பாருங்க, 35வது அதிகாரம், யாத்திராம் புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் 5வது வசனம் முதல் வாசிக்கலாம். மைக்கு ஏன்னா மைக்கு தான் உள்ள போகும், அதுக்காக தான். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசுத்தோலும் சீத்தி மரமும் விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியருடைய ஏபத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கத்தக்க கோம்பேதகம் முதலிய ரத்தினங்களுமே. பிரேசலா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கையிலே ஆண்டவர் சொன்னா இவர்கள் வெறுமையாய் போவதில்லை. போகும்போது வெள்ளியோடு பொண்ணோடு வாங்க புறப்பட்டு. இப்போ யாத்திராம் புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை பொன் வெள்ளி ரத்தினங்கள் அப்படி வரிசையாக சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கிட்ட என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க? பொன்னும் வெள்ளி மட்டும் இல்லைங்க, இங்கே லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டதெல்லாம் கையில் வாங்கிட்டாங்க. இப்போ தேவன் ஐஸ்வர்யத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்றால் அதோடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யத்தின் நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கையில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது அது இந்த தேவ ராஜ்யத்துக்காக பயன்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் துன்மார்க்க பாருங்கள், அவனுக்காக மாத்திரமே அந்த ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துறாங்க. இது தேவனுடைய திட்டம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்க கையில் அவ்வளவு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்த தேவன் இங்கே என்ன பண்ணுறாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? மனது உள்ளவன் எவனோ அவன் காணிக்கையை கொண்டு வர கடவுள். இப்போ இவங்க கையில் எல்லாருடைய கையிலையும் பொண்ணு இருந்துச்சா வெள்ளி இருந்துச்சா? ஆமேன், இருந்துச்சா. வெள்ளியோடும்
பொன்னோடும் புறப்பட பண்ண. அப்ப கர்த்தர் அவங்களை ஏன் ஐஸ்வர்யன் ஆக்குனா, நீ தேவராஜ்யத்துக்கு கொடுத்தாலும் உன் கையில் ஐஸ்வர்யம் இருக்கும். பிரைஸ்லா. அதனால தான் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம். ஏன்னா என்றால் இங்கு மிகப்பெரிய 30 லட்சம் மக்களையும் ஆண்டவர் பணக்காரனாக மாற்றியிருக்கிறார். ஏன் பணக்காரனாக மாற்றினார் என்ற ஒரு நோக்கத்தை சொல்லுகிறார். உன் கையில் வெள்ளியும் போன ஏன் கொடுத்தேன் தெரியுமா? அது உனக்காக மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்துக்காகவும் கொடுத்தேன். அதான் வாங்க சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துங்க 35வது அதிகாரத்தில் 9வது வசனம், அது ஆசாரியுடைய ஏபோத்திலையும் மார்ப பதக்கத்திலையும் பதிக்கத்தக்க கோமேதகமும் முதலிய ரத்தினங்களே. இந்த கோமேதகம் எங்க பார்த்தோம்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்த்தோம். பிரைஸ்லா. இந்த பைசோன் நதி பாயும் இடமெல்லாம் பித்தளாகும் கோமேத கற்கள், ஓனிஸ் கற்கள். அல்லேலூயா. இந்த கோமேத கற்களை அதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? பரலோகத்தில். பிரைஸ்லா. 12 கற்கள் உள்ள அந்த பரலோகத்தில், புதிய எருசலேமில் பார்த்தோம். பரலோகத்தின் முன்மாதிரியை எங்கே கொண்டு வந்து வச்சாரு? ஏதேனில் வச்சார். இந்த நதி பாயும் இடம்லாம் ரத்தினங்கள். பிரைஸ்லா. இந்த ரத்தினங்கள் யார் கைக்கு போயிடுச்சு? எகிப்துக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ரத்தினங்கள் எல்லாம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. பிரைஸ்லா. ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம், அந்த வெள்ளி, அந்த பொண்ணு, அந்த நிலங்கள், ரத்தினங்கள் எல்லாம் எனக்காக மாத்திரமல்ல, அது தேவ ராஜ்யத்துக்கு என் மூலமாய் பாயும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, இந்த 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 காரியம் எப்படி நடக்குது. நேரம் ஆயிடுச்சு பாருங்க. பிரைஸ் காட். அப்போ இந்த நாளில் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது ரெண்டையும் சேர்த்து தருகிறார். ஒன்று மகிழ்ச்சி, ரெண்டாவது சுகம். ஏனென்றால் மகிழ்ச்சியும் சுகமும் இல்லாவிட்டால் தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய முடியாது. நம்ம தேவன் எவ்வளோ நல்லா இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். பிரியாணி கொடுக்குறாருன்னா பிரியாணி சாப்பிடக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ்ல. பாருங்க, இந்த ஈசாக்கு வயதான காலத்தில் கூட கடைசி வரை கூட நல்லா சாப்பிட்டாங்க. பிரைஸ்லாம். அப்போ பாருங்கள், இப்போ ஏதேனிலே ஏற்கனவே சொன்னேன். ஏதேனிலே என்ன இருந்துச்சு? மகிழ்ச்சி என்ற தோட்டத்தில் தான் ஆண்டவர் வச்சார். பைசோன் என்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அங்கே ஆதாமுக்கு உடைய விலாயலும் எடுக்கும்போது சுகத்தை கொடுத்தாரு. ஏனோக்கோட வாழ்க்கையை பார்த்தோம். 365 ஆண்டுகளிலும் இந்த 3 காரியம் வாழ்க்கையில் நடந்தது. நோவாவின் காலத்து 950 ஆண்டுகள் வாழ்ந்த போதும் அவனுடைய வாழ்க்கையில் வறுமை இல்லை. பிரைஸ்லா. சுகவீனம் இல்லை. அவன் மகிழ்ச்சியும் அனுபவித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் கூட சில துக்கங்கள் இருந்தாலும் கூட அதை மாற்றி ஆண்டவர் அவனை மகிழ்ச்சியினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சுகத்தினாலும் நிரப்பிட்டார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் அவன் பேரே மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு, பூர்ண ஆயுஷ் நாட்களையும் கொடுத்தாரு. அதே போய் யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, ஆயுஷ் நாட்களை கொடுத்தாரு. பிரைஸா. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து அவனோட வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தது, ஐஸ்வர்யம் வந்தது, நல்ல சுகம் கிடைச்சிச்சு. பிரைஸ்லா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதற்காக இப்போ வெள்ளியும் பொண்ணையும் ஆண்டவர் கையில் கொடுத்தாருன்னா, தேவ ராஜ்யத்துக்காய் தங்கத்தை கொடுக்குற அளவுக்கு ஐஸ்வர்யவான்களாக இருந்தாருங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. அல்லேலூயா. நம்ம பாருங்க, இன்றைக்கி வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையில் நம்ம எடுத்து 10ல் 1 பங்கு கொடுக்கறதுக்கே நம்மளால் முடியாத அளவுக்கு உங்கள் சூழ்நிலை இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் விசுவாசிங்கள். தங்கத்தை தேவராஜ்யத்துக்கு கொடுக்குற அளவுக்கு, ரத்தினங்களை தேவராஜ்யத்துக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஓவர்ஃப்ளோவாய் மாற்றுவார். எல்லாம் எழுந்து நிற்போமா. க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் சோத்திரம் பண்ணுமா. ரேபே ஹாஷா காலாபாலா. ஆண்டவர் இயேசுவே நாமத்தினால ஆண்டவரே மகிழ்ச்சியின் மனநிலை எங்களுக்கு தாரும், ஐஸ்வர்யத்தின் மனநிலை எங்களுக்கு தாரும், சுகத்தின் மனநிலை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தாலே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவின் நாமத்தாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஓ ராகா ரேபா ஷாதரபா லபாலா. ஓ ரேகா லாதோ ரேமே ஹௌதா ரேகா லபா ரபாலா. ஓ பாதா மானே காலோ பா ரேஷா காலபா ரபாலா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய அன்புக்காக, அப்பா உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம்,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்பா நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும்போது அந்த மகிழ்ச்சியும் கொடுத்து சுகத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தை நீங்கள் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் மனதை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன், எங்கள் வாழ்க்கையும் நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் இரத்தத்தினால் நாங்கள் மூடப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் விலைக்கரையத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியானவரால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை செழிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வறுமைகளை வேதனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவாராக. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. உங்கள் சஞ்சலம் நீங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தரோடு கரம் உங்களோடு இருப்பதா. காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.